வியூவர்ஸ், ரொம்பவும் அரிதான இடங்கள்ல கட்டப்பட்ட 10 வித்தியாசமான கட்டிடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கட்டிடங்கள் எல்லாம் நேர்ல போய் பார்க்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது மிட்டியோர் மானஸ்ட்ரீஸ். கிரேஸ் நாட்ல உள்ள மலைக்கு மேல கட்டப்பட்டிருக்க இந்த கட்டிடத்தை 9th செஞ்சுரியிலேயே கட்டியிருக்காங்க. கிரேஸ் நாட்ல இருக்கிற மாங்குகள் மனிதர்களுடைய தொந்தரவே இல்லாம கடவுளை ப்ரே பண்றதுக்காக இந்த கட்டிடத்தை கட்டினதா சொல்றாங்க. இந்த கட்டிடங்களுக்குள்ள பழங்கால முறைப்படி கைகளால வரையப்பட்ட ஓவியங்கள் நிறைய இருக்குது. கோடை காலங்கள்ல பச்சை பசேல்னு இருக்கிற இந்த இடம் குளிர்காலங்கள்ல பனியால மூடப்பட்டிருக்கும். இந்த இடத்துக்கு போறதுக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் இருக்குது. கிளாமரான ட்ரெஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு அனுமதி கிடையாது. இந்த இடத்தை வெளியில இருந்து பார்க்க எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ அதை விட இந்த இடத்துக்குள்ள போய் பார்க்க செம்ம அழகா இருக்கும். இந்த மலைக்கு மேல ஏறி வந்து இங்க இருக்கிற இந்த ட்ரம்முக்குள்ள காசை போட்டு வேண்டிக்கிட்டா அவங்க வேண்டிக்கிட்ட விஷயங்கள் நடக்கும்னு நம்புறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து காசை போட்டு வேண்டிக்கிறாங்க. அடுத்தது நேப்போ வைல்ட் லைஃப் சென்டர். ஈக்குவடார்ல இருக்கிற அமேசான் காட்டுக்கு நடுவுல தான் இந்த இடத்தை கட்டி இருக்காங்க. இங்க 2.5 மில்லியன் ஏக்கருக்கு வெறும் மலைக்காடுகள் மட்டும் தான் இருக்குது. இதை தவிர இந்த இடத்துல ஒரு கட்டிடம் கூட கிடையாது. இங்க 567 வகையான பறவை இனங்கள் வாழுது. 173 வகையான விலங்குகள் இருக்குது. 83 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குது. 382 வகையான மீன்கள் இருக்குது. 1,00,000க்கும் அதிகமான பூச்சி இனங்கள் இருக்குது. இதுங்களெல்லாம் நேரடியா பாக்குறதுக்காகவும் ஆய்வு பண்றதுக்காகவும் தான் 16 ரூமுகளோட இந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த காட்டுல வாழ்ற பழங்குடியினர்கள் எந்த மாடல்ல வீட்டை கட்டுறாங்களோ அதே மாடல்ல இந்த இடத்தை கட்டியிருக்காங்க. இதுதான் இப்போ அமேசான் காட்டுக்கு நடுவுல இருக்கிற பெரிய கட்டிடம். அடுத்தது கேஸ்டல் ஸ்டால்கர். ஸ்காட்லாந்துல உள்ள லாக் ரிவருக்கு நடுவுல தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. இது 14th செஞ்சுரியிலேயே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இப்ப வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸ்காட்லாந்துல நடந்த நிறைய போர்கள்ல இந்த கட்டிடம் நிறைய பேருக்கிட்ட கைமாறி இருக்கு. இந்த கட்டிடத்தை பிடிச்ச எல்லா ராஜாக்களுமே இது ரொம்பவும் அழகான இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனாலயே இந்த கட்டிடத்தை இடிக்காம அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த இடம் நீர்நாய்களோட இருப்பிடமா மாறிடுச்சு. இப்ப இந்த கட்டிடத்துல யாருமே இல்லாததுனால இங்க உள்ள நீர்நாய்கள் தான் இந்த இடத்துல அதிகமா இருக்குதுங்க. அடுத்தது ஸ்வால்பர்ட் குளோபல் சீ வால்ட். நார்வேல தான் இந்த குளோபல் சீ வால்ட் இருக்குது. வெளியில இருந்து பார்க்க இது சின்னதா இருந்தாலும் இது கடியில ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் வால்ட்டே இருக்குது. 2008ல இத கட்டி முடிச்சாங்க. இந்த வால்ட் முழுக்க அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள்னு ஏகப்பட்ட உணவுப் பொருட்களுடைய விதைகளை இந்த கட்டிடத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. மெக்சிகோ, இந்தியா, ஜிம்பாப்வே. நம்ம இந்தியா கூட நம்ம நாட்டுடைய பாரம்பரிய விதைகளை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நாட்டுல இயற்கை சீற்றங்களால பேரழிவுகள் நடந்துச்சுன்னா அந்த நாட்டுல விளையிற உணவுப் பொருட்கள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த இடத்துல எல்லா விதைகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது வாஷிங்டன் அப்சர்வேட்டரி. அமெரிக்கால உள்ள வாஷிங்டன்லயே உயரமான இடத்துல இந்த அப்சர்வேட்டரி கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நார்மலாவே 100 மைல் பர் அவர் ஸ்பீட்ல காத்தடிக்கும். அதிகபட்சமா 231 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல கூட காத்தடிச்சிருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆய்வு பண்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இந்த அப்சர்வேட்டரியை கட்டியிருக்காங்க. எப்பவுமே இந்த இடம் இப்படி ஐஸா தான் உறைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தை கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்க இருக்கிற ஆய்வாளர்களே இந்த கட்டிடத்தை விட்டு வெளியில வந்தா 10 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் இந்த கட்டிடத்துக்குள்ள போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இங்க பயங்கர ஃபோர்ஸான காத்தும் குளிரும் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அடுத்தது செக்லூடட் கேபின். சுவிட்சர்லாந்துல இருக்கிற இந்த மலைக்கு மேல தான் இந்த சின்ன கேபினை கட்டியிருக்காங்க. வெயில் காலங்கள்ல மட்டும் தான் இந்த இடத்துக்கே வர முடியும். ஏன்னா இந்த மலைக்கு மேல ஏறுறது அந்த அளவுக்கு கஷ்டம். 13,000 ஃபீட் உயரத்துக்கு மேல இந்த இடத்தை கட்டியிருக்காங்க. 1950லயே இந்த இடத்தை கட்டிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல மலை ஏறவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இப்ப மாதிரி ஹெலிகாப்டர் எல்லாம் உடனே கூப்பிட முடியாது. இதனாலேயே மலைக்கு மேல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த மலை மேல சூரிய வெளிச்சம் படுறத பார்க்க ரொம்பவே அழகா இருக்குமா. நிறைய பேர் இந்த மலைக்கு மேல ஏற முயற்சி பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுடைய உடல் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்காததுனால இறந்து போன எல்லாருக்காகவும் இந்த மலைக்கு மேல ஒரு பெரிய சிலுவையே வச்சிருக்காங்க. அடுத்தது அட்டாகாமா அப்சர்வேட்டரி. சவுத் அமெரிக்கால இருக்கிற சிலில உள்ள மலைக்கு மேல தான் இந்த அப்சர்வேட்டரியை கட்டியிருக்காங்க. கடல் மட்டத்தில இருந்து 18,500 ஃபீட் உயரத்துக்கு மேல இத கட்டியிருக்காங்க. இங்க மிகப்பெரிய இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப் இருக்குது. 365 நாளும் இங்க நட்சத்திரங்களையும் கேலக்சியையும் ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்பவே கிளியரா பார்க்க முடியுமா. இதனாலேயே பொதுமக்களுக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. சில்லில இருந்து 12 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணாதான் இந்த இடத்துக்கே வர முடியும். அதுலயும் நைட் டைம்ல இந்த இடத்தை பார்க்க ரொம்பவே அழகா இருக்குமா. அடுத்தது பீட்டன் டீலா ஃபார்னைஸ் அப்சர்வேட்டரி. இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ரீயூனியன்ங்கிற தீவுல தான் எரிமலையை ஆய்வு பண்ற இந்த அப்சர்வேட்டரி இருக்குது. எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற இந்த எரிமலைக்கு அடியிலேயே இந்த அப்சர்வேட்டரியை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. ஏன்னா இங்க உள்ள காத்துல ஆபத்தான எரிமலையில இருந்து வெளியாகிற சல்பர் டை ஆக்சைடு கலந்து இருக்கும். எப்ப வேணும்னாலும் இங்க எரிமலை குழம்புகள் வரலாம். இதனாலேயே இந்த இடத்தை விட்டு உடனே தப்பிச்சு போறதுக்காக இங்க விமானங்களையும் ரெடியா வச்சிருக்காங்க. எரிமலையை தொடர்ந்து ஆய்வு பண்றதுக்காக தான் ஆபத்தான இந்த இடத்திலேயே இந்த அப்சர்வேட்டரியை கட்டியிருக்காங்க. அடுத்தது பிக்கஸ்ட் ஆக்வேரியம் த
முதல்ல சிக்காகோல இருக்கிற ஷெட்டுங்கிற இந்த ஆக்வேரியம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்வேரியமா இருந்துச்சு. இந்த ஆக்வேரியம்ல 19 மில்லியன் லிட்டர் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு அடுத்ததா சைனால இருக்கிற சிமிலாங் ஓஷன் கிங்டம் ஜூஹாய்ங்கிற இந்த ஆக்வேரியம் 49 மில்லியன் லிட்டர் தண்ணீரை ஸ்டோர் பண்ற மாதிரி கட்டினாங்க. இந்த மாதிரி பெரிய ஆக்வேரியம்களை கட்டுறது ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா தண்ணீரோடைய அளவு அதிகமாகும் போது தண்ணீரோடைய அழுத்தமும் அதிகமாகும். இதனால எப்ப வேணும்னாலும் ஆக்வேரியம் உடைய கண்ணாடிகள் எல்லாம் அழுத்தம் தாங்காம உடைஞ்சிடும். இப்ப இதுக்கும் அடுத்ததா அபுதாபில சீ வேர்ல்டுங்கிற இந்த மிகப்பெரிய ஆக்வேரியமா கட்டியிருக்காங்க. இங்க 58 மில்லியன் லிட்டர் தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதனால இப்போ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்வேரியமா இருக்குது. 2023ல தான் இந்த ஆக்வேரியமா ஓபன் பண்ணாங்க. கடல்ல 34,500 வகையான மீன் இனங்கள் இருக்குது. இதுல 8,000 வகையான மீன்களை இந்த ஒரு ஆக்வேரியம்லயே வச்சிருக்காங்களாம். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஆக்வேரியம். நம்ம கடைசியா பார்க்க போறது பாரதி ஸ்டேஷன். அண்டார்டிகாவுக்கு போறதே ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம். 2012ல நம்ம இந்தியா ஈஸ்டர்ன் அண்டார்டிகால இந்த மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டினாங்க. அண்டார்டிகால நிறைய நாடுகள் ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டி இருந்தாலும் நம்ம இந்தியா கட்டின இந்த ஸ்டேஷன் தான் 50 பேர் வரைக்கும் தங்குற அளவுக்கு மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்டேஷனா இருக்கு. அண்டார்டிகால இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனை கட்டுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. குளிர்காலங்கள்ல இந்த இடமே மொத்தமா பனியால மூடிடும். அண்டார்டிகாவுக்கு கப்பல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்ணி வந்தாதான் இந்த இடத்துக்கே வர முடியும். அந்த அளவுக்கு கடினமான இடத்துல நம்ம இந்தியா இந்த ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல நீங்க எந்த இடத்தை நேர்ல போய் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.